ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு டிரைவ் அ கார், ஸ்பெசிஃபிக்கலி மேனுவல் கார்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேமா ஸ்டார்ட் பண்ணியா போவான். நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சீட்டையும் உங்களோட ஸ்டியரிங் வீலையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சீட் வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே இங்கே லிவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோ எப்படி நீங்கள் பண்ணாலும் உங்களோட பெடல்ஸ் வந்து உங்களுக்கு எட்டணும். ஸோ நீங்கள் இங்கே இருக்க 3 பெடல்ஸும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால் அந்த 3 பெடல்ஸும் எட்டுற அளவுக்கு உங்கள் சீட் பொசிஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டியரிங் வீலையும் உங்கள் சீட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஃபாரும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் வச்சிருக்க சீட் பொசிஷன் வந்து ஓகே, கரெக்ட். ஸோ இது நீங்கள் இன்க்ளைன் டிக்ளைன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஸ்டியரிங்கை வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் மாற்றுறதோ, இது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளியரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளான சீட் பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட பெடல்ஸ். ஸோ இதை வந்து ஏபிசி ஆஃப் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நத்திங் பட் அக்ஸலேட்டர், பிரேக், கிளட்ச். அதே மாதிரி இந்த பெடல்ஸில் உங்களோட லெக் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ரைட் லெக் வந்து பிரேக்குக்கும் ஆக்சலரேட்டருக்கும் சென்டரில் பொசிஷன் இருக்கணும். ஸோ உங்களோட டோ வந்து கீழே டச் ஆகிருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து உங்கள் ரைட் லெக் வந்து பொசிஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் லெக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிளச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒன்லி ஃபார் கிளச் தான். ஸோ நீங்கள் கியர் போட்டுட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு டெத் பெடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்களோட லெஃப்ட் லெக்கை நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஆஃப் டிரைவிங். ஸோ நத்திங் பட் நம்மளோட சைட் மிரர்ஸ் அண்ட் சென்டர் மிரர், இதை தான் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் டிரைவிங்னு சொல்லுவாங்க. நம்ம வண்டி வந்து டிரைவ் பண்ணும்போது, வண்டி நம்ம போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கவனம் வந்து இந்த 3 மிரர்ஸில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் இதை வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறோம். கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் டிரைவிங். அதே மாதிரி உங்கள் சைட் மிரரோட பொசிஷனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் கார் பாடி சைட் பாடி வந்து 25% வந்து உங்கள் மிரரில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் டோரோட ஃப்ரண்ட் டோரோட ஹேண்டில் வந்து அந்த எட்ஜில் இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிரர் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லி வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அட்ஜஸ்ட் ஆகுறது. ஸோ இது உங்களுக்கு உங்களோட சீட் பொசிஷன் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட மிரர் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சென்டர் மிரர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது உங்கள் ஒவ்வொருத்தர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆங்கிள் வந்து வேரி ஆகும். அதனால் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அப்ராக்ஸாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பின் சீட்டோட ஹெட்ரெஸ்ட்டோட எட்ஜு வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சிங்கனாலே ஸோ அதுவே ஒரு பெட்டரான ஆங்கிள் தான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த ஆங்கிளே வந்து உங்களுக்கு நல்ல ரோட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் பார்க்கும்போது. லெட்ஸ் ஜம்ப் இன் டு டிரைவிங். என்னையா ஓட சொன்னா உருட்டுற? நீங்கள் முதல்ல கார் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோப்பாக இருக்க சர்ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஃப்ளாட்டாக கொஞ்சம் எம்டியாக. ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு எம்டி ஃப்ளாட். ஸோ இது மாதிரி இருக்க ஏரியாவில் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி ஏரியாவில் பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோடனே வந்து ஒரு ஸ்லோப்பி சர்ஃபேஸில் ஓட்டினீங்க அப்படின்னா நீங்களும் பேனிக் ஆயிடுவீங்க, உங்களாலையும் ஈஸியாக கற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ காரை வந்து இப்போ மேக்ஸிமம் இப்போ வர புது கார் எல்லாமே வந்து நீங்கள் கிளச்சை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பழைய கார் ஓட்டினாலும் பரவாயில்ல, கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணி பழகுங்க. ஸோ அது வந்து ஒரு சேஃபர் சைடு தான். ஸோ இப்போ நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து நீங்கள் கியர் நியூட்ரலில் இல்லை அப்படின்னா கியரை வந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ செகண்ட் கியரில் இருந்துச்சு, நம்ம கியரை நியூட்ரல் பண்ணியாச்சு. கியரை நியூட்ரல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளச்சிலேருந்து நம்ம கால் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதை தான் வந்து நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொசீஜர் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். அண்ட் தென் உங்கள் காரோட எல்லா விண்டோஸையும் வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பர்பஸ்க்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் கார் வந்து நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு அப்போ தான் வந்து இன்ஜினோட சவுண்ட் வந்து கேட்கும். நீங்கள் ஃபுல்லாக வந்து 4 விண்டோஸும் ஏற்றிட்டு நீங்கள் ஏசி போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினோட வோக்கல் வந்து உங்களுக்கு உள்ளே கேட்காது. உங்களுக்கு இன்ஜின் வோக்கல் உள்ளே கேட்டால் தான் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க. நம்ம விண்டோஸ்லாம் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட ஸ்லிப்பர்ஸோ இல்லை ஷூ நீங்கள் எது போட்டிருந்தாலும் ஸோ அதை கலட்டிக்கிங்க. இதை கலட்டி நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் திருப்பி வச்சுக்கிங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக சேம் பொசிஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பெடல்ஸில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அதை எடுத்து அந்த சைடு வந்து கோ பேசஞ்சர் சைடு நீங்கள் ஸ்லிப்பர் வச்சுட்டாலும் சரி. ஸோ இது நீங்கள் வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான். இதை எதுக்கு என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன் ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக்காக இருந்தாலும் சரி, கிளச்சாக இருந்தாலும் சரி,
ஆக்சிலரேட்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வெயிட் தரணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டிரைவிங் போயிட்டுருக்கீங்க, வண்டி ஓடிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிலரேட்டர் பெடலில் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். உங்களோட ஃபூட்டில் வந்து அந்த ஃபீல் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பழகும்போது ஸ்லிப்பர்ஸோ ஷூஸோ எதுவுமே இல்லாமல் கழட்டிட்டு நீங்கள் நேக்கடு ஃபுட்லேயே வந்து நீங்கள் பழகிறது வந்து ஃபார் பெட்டர். நீங்கள் வண்டியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு சீட் பெல்ட் வார்னிங் தெரியுது, அண்ட் தென் உங்களுக்கு வந்து பிரேக் தெரியுது. நீங்கள் சீட் பெல்ட் எங்கேஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர் பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். சீட் பெல்ட். நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு சீட் பெல்ட் இண்டிகேஷன் வந்து போயிருச்சு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன இண்டிகேஷன் தெரியுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பிரேக் வார்னிங் வந்து காட்டுது. ஸோ பிரேக்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹேண்ட் பிரேக்கோட வார்னிங் தான் அது. நீங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்தோன்னே எடுத்துடலாமா அப்படின்னா வந்து கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹாஃப் கிளச்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி கீர் போடக்கூடாது, கீர் வந்து எங்கேஜ் ஆகாது. நீங்கள் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் கீர் வந்து எங்கேஜ் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக்கை லைட்டாக மேலே புல் பண்ணி பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே விட்டீங்க அப்படின்னா ஸோ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிரும். பார்க்கலாம், உங்களுக்கு எல்லா இண்டிகேஷன்ஸும் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து போயிருச்சு. ஸோ எவ்வளோதான், நீங்கள் வண்டி இனிமேல் டிரைவ் பண்ணலாம். அப்போ எதுக்காக ஹேண்ட் பிரேக் முன்னாடியே வந்து உங்களை கீரை எங்கேஜ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்லோப்பாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி வண்டி டக்குன்னு மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேனிக்கில் வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணிடுவீங்க வேகமாக. ஸோ அப்போ வண்டி வந்து ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து அங்கேயே நின்றும். அதனால உங்களுக்கு கியர் வந்து அந்த இடத்துல உங்களை வந்து காப்பாற்றிடும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஹேண்ட் பிரேக் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கியரை வந்து எங்கேஜ் பண்ண சொன்னேன். ஸோ நம்ம கியரும் எங்கேஜ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எல்லா ப்ரொசீஜரும் பண்ணியாச்சு. நம்ம டேரெக்டாக வந்து வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் லெஃப்ட் லெக்கை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த லெக்கை வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்லோவாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணாலே வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இந்த ஹோல் பொசிஷன்லேயே வச்சுருந்தீங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கிளச்சை பிடிச்சிட்டு நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக கொண்டாந்துட்டு நீங்கள் கிளச்சை வந்து நீங்கள் வேகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், வண்டி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஹோல் பொசிஷன்லேருந்து காலை வந்து வேகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து ஸ்டால் ஆகி அப்படியே வந்து நின்றும். வண்டி ஸ்டால் ஆயிருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக வேணாம். ஸோ நீங்கள் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து நீங்கள் திருப்பி எங்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் வண்டி ஃபஸ்ட் கியரில் தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அகெயின் நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வண்டியை வந்து இக்னிஷன் கொடுங்க. ஸோ வண்டி வந்து ஆன் ஆயிருச்சு. அகெயின் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் சிம்பிள் காட்டுது. அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ வண்டி அதே ஃபஸ்ட் கியரில் தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பிரேக்லேருந்து காலை எடுத்துக்கோங்க. ஸோ இதை கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஹாஃப் கிளச்சை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி வந்து பொறுமையாக போக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வண்டி வந்து ஓட்ட ஆரம்பிக்கும் போது தேர்ட் கியர் வந்து தாண்டாதீங்க. நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வண்டி வந்து வேகமாக போக ஆரம்பிக்கும், ஆர்பிஎம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வண்டி வேகமாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லைட்டாக ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் ஃபுல் கிளச் அண்ட் தென் ஃபஸ்ட் கியர்லேருந்து நியூட்ரல்லேருந்து செகண்ட் கியர் போடுங்க. கிளச்சை அதே மாதிரி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள், வண்டி வந்து மூவ் ஆகும். வண்டி ஸ்டால் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பேனிக் ஆகாதீங்க. சேம் ப்ரொசீஜர் தான், திருப்பி அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து கம்பம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காரை மூவ் பண்ணி ஒவ்வொரு கம்பத்துக்கும் வந்து நான் காரை வந்து அகெயின் நான் வந்து கரெக்டாக அந்த கம்பத்துக்கிட்டே நிப்பாட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு அப்ராக்ஸாக சொல்லணும்னா இங்கே ஒரு 10 மீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு கம்பத்துக்கும் வந்து நான் நிப்பாட்டி நான் என்ன பண்ண போகிறேன், கீரை வந்து திருப்பி நான் வந்து நியூட்ரல் கொண்டு வர போகிறேன். ஸோ கீரை வந்து நான் அகெயின் ஃபஸ்ட்டில் இருக்குது, நான் அகெயின் நியூட்ரல் கொண்டு வந்துட்டு அகெயின் நான் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து எங்கேஜ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இது மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு கம்பத்துக்கும் காரை வந்து நிப்பாட்டி எடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் காரை வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் நிப்பாட்டி எடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கிறது வந்து போயிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்ஸ் போனாலும் உங்களுக்கு லைசன்ஸ் டெஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட் கியரில் வந்து காரை வந்து நிப்பாட்டாமல் எடுக்கிறீங்களா அப்படின்னா, அதாவது காரை ஸ்டால் பண்ணாமல் எடுக்கிறீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே RTOs. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணீங்க. இப்போ மேபி நீங்கள் வந்து அது ஒரு மரமாக இருக்கலாம். இப்போது உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம்.
ஸோ நான் எனக்கு வந்து இந்த லைட் கம்பத்தை வந்து நான் வச்சுக்கிட்டேன். இந்த ஒவ்வொரு கம்பத்துக்கும் நான் வந்து டேரெக்டாக நான் போயிட்டு இப்போ நான் வந்து செகண்ட் கியர் எங்கேஜ் பண்ணுறேன். செகண்ட் கியர் எங்கேஜ் பண்ணி நான் வந்து பாடி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூவ் பண்ணிட்டு அந்த கம்பம் வரும்போது அந்த கம்பத்துக்கிட்ட நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி வந்து நான் நியூட்ரல் கொண்டு வரேன். நியூட்ரல் கொண்டாந்துட்டு நான் திருப்பி ஹேண்ட் பிரேக் வந்து நான் எங்கேஜ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஓட்டிடலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஒரே நாளில் கார் ஓட்டிட முடியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக ஓட்டிடலாம். டிரைவிங் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோட லிங்க் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட எண்ட் கார்டில் வந்து அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள். கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். தேங்க்யூ. அங்க யாரா காரை பார்க் பண்ணது? ஸ்டார்ட் பண்ணி கியர் போட சொன்னாங்க. நான் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் நடக்காது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.